The sister Case and Raja, principal, nursing, superior, and the counselors, and all teaching staff, non-teaching staff, and you children. I wish you a very happy Christmas and New Year. And I make this opportunity to share something very concrete on concept. I hope you all understand it. I make use of this opportunity to give a strong, concrete message on Christmas and forthcoming years to be blessed with by the grace of God. Okay, குழந்தைங்களா கவனிங்க. ஒரு அழகான ஒரு கதை சொல்ல போறேன். கதை புரியுதானே? You like story? Yeah, listen. Okay. A Christmas means is a symbol of joy. Jesus baby, will be blessed and kept in the crib. The Jesus is a symbol of joy. The joy, it was in the heaven, it came to the world. அதாவது விண்ணகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியானது நமக்காக மன்னக வந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் மகிழ்ச்சி, the symbol of joy. ஓகே, அப்போ நம்ம இந்த உலகத்துல எல்லாருக்குமே மகிழ்ச்சி ரொம்ப பிடிக்கும். You all like joy, no? Happiness. எல்லாருக்கும் பிடிக்கும். உங்க அப்பாவுக்கு பிடிக்கும். You like your parents. இல்லையா? எல்லாருக்குமே இந்த joy ரொம்ப பிடிக்கும். இந்த happiness ரொம்ப பிடிக்கும். மகிழ்ச்சியா இருப்பது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு நாய், listen, ஒரு நாய் என்ன பண்ணுச்சு? குட்டி போட்டுச்சு. பேபி டாக். ஓகே, அப்போ உங்களை மாதிரிதான் இந்த குட்டி நாய் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு, very active. And always the mother dog telling that this world is full of problem, no happiness, no joy. Used to tell like that. Always listening this sentence, the small dog, the baby dog is coming to the dog, the mother dog, and telling, Amma, and the happiness, the joy, the மகிழ்ச்சி இல்லையா எல்லாருக்கும் பிடிக்குமே, அது எங்க இருக்குது என்று நான் கண்டுபிடிச்சிட்டேன். I found where's the joy. I found where's the joy dwelled அப்படின்னு சொல்லிச்சான். சரி, இந்த joy எங்க இருக்குதுன்னு கேக்குது. அப்போ அந்த குட்டி நாய் சொல்லுச்சு, அந்த பப்பி நாய் சொல்லுச்சு, ஜாய் என்பது, மகிழ்ச்சி என்பது, ஹாப்பினஸ் என்பது என்னுடைய வாலினுடைய நுனியில் இருக்குது. எங்க இருக்குது? எங்க இருக்குது? அந்த நாய்க்குட்டியினுடைய வாலினுடைய நுனியில் இருக்கிறது என்று சொன்னதாம். ஆனால் அந்த ஹாப்பினஸ், அந்த மகிழ்ச்சியை நான் பிடித்துக் கொள்வதற்கு எவ்வளவு ட்ரை பண்ணேன். நாய்க்கு வாழ பிடிக்க முடியுமா? பாத்துருக்கீங்களா? Did you see anywhere dog can touch the top of the toy? முடியுமா? பாத்துருக்கீங்களா? யார் நாயை பார்க்கலையா? பார்த்திருக்கிறேன். அப்போ அந்த மகிழ்ச்சி எங்க இருக்குது? அந்த நாய்க்குட்டியினுடைய வாலினுடைய நுனியில் அந்த மகிழ்ச்சி இருக்குது. லெஃப்ட் சைடு, பேக் சைடு, எவ்வளவு கீட்ல உருண்டு பிறண்டு எல்லாம் பார்த்துச்சு. அந்த டைல இருக்கிற அந்த ஹாப்பினஸ் அதால பிடிக்க முடியல. அப்போ அம்மா கிட்ட போல சொல்லிச்சு, அம்மா ஹாப்பினஸ் என்னும் வாலினுடைய நுனியில் இருக்குது. நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், பிடிக்க முடியல. இதுதான் வாழ்க்கை அம்மா. உலகத்துல என்ன மகிழ்ச்சி இருக்குது. There's a joy, but we are failed to approach that joy, the happiness அப்படின்னு சொல்லலாம். அப்போ தாய், அந்த mother dog is telling and correcting the puppy dog, அன்பு குழந்தையே, நாய்க்குட்டியே, கவலைப்படாத. நீ எதிர்பார்க்கிற அந்த மகிழ்ச்சியானது அந்த வாளுடைய நுனியில் இருக்கிறது. உன்னால பிடிக்க முடியல, அப்ரோச் பண்ண முடியல, அதை அனுபவிக்க முடியல என்று நீ கவலைப்படுற. டோன்ட் வரி. நீ என்ன செய்? உன்னை படைத்த கடவுளை நோக்கி நீ போ. கடவுள் உனக்கு தந்திருக்கின்ற கடமையை செய்து நீ ஆண்டவரை நோக்கி போ. உன்னுடைய வாளின் பின்னால் இருக்கின்ற அந்த ஜாய், the happiness, the மகிழ்ச்சி
உன் பின்னாடி வரும். எங்க வரும்? உன் வாழ்வில் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியானது உன் பின்னாடி வரும். நம்ம என்ன செய்யணும்? இப்போ பாருங்க, நீங்க எல்லாம் you are called what for? To study. நீ நன்றாக படித்தால் உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு மகிழ்ச்சி. நீ நன்றாக படித்தால் யாருக்கு மகிழ்ச்சி? உன்னுடைய இந்த கல்வி நிறுவனத்துக்கு மகிழ்ச்சி. அப்ப எல்லாருக்குமே மகிழ்ச்சி. இந்த தருணத்துல நீ என்ன செய்யணும்? கடவுளை நோக்கி, கடவுள் இந்த வேளையில ஒரு எது கலைத்திருக்கிறார், படிக்க அழைத்திருக்கிறார். சோ நன்றாக படிக்கும் பொழுது நீ எதிர்பார்க்கின்ற ஜாய் உன் பின்னாடி தான் இருக்கும், வேற எங்கேயுமே போகாது. படிக்காம போயிட்டா கண்டிப்பாக நீ எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சி வராது. நன்றாக படிக்கும் பொழுது ரேங்க் கார்டு தரும் பொழுது, பேப்பர் கரெக்ட் பண்ணி தரும் பொழுது 100க்கு 100 என்று பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி. You can experience that joy, that happiness. நீ நல்லா படிக்காம தூங்கிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டு சரியா படிக்காம போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? There's a joy but you could not experience because you did not study well. For what purpose God called? You did not follow the rule that given by the parents and accepted by the God. Okay, அப்ப அன்பு மக்களே, அப்போ நம்முடைய மகிழ்ச்சியானது நம்ம பின்னாடி தான் இருக்குது, நமக்கு முன்னாடி தான் இருக்குது. அப்ப கடவுள் தருகின்ற அந்த செயல்பாடுகளை, கடவுள் தருகின்ற அந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த மகிழ்ச்சியை நம்மால கொண்டாட முடியும். நான் சொன்னேன், the baby Jesus born in the world is a symbol of joy. ஓகே, அப்ப இன்று இயேசு கிறிஸ்துவை நாம் ஒரு மகிழ்ச்சி என்று சொல்றோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? He came to this world not for himself, for others. அப்ப நீங்களும் உங்களுக்காக வாழாம யாருக்காக வாழணும்? அப்பா அம்மாக்காக வாழணும். அதான் ஜாய். நீ உங்களுக்காக வாழாம யாருக்காக வாழணும்? இந்த சமுதாயத்துக்காக வாழணும். You live for the society. I am studying, I am learning, I am listening, I am doing all these things for my society, for the well-being of the society. இப்ப பாருங்க, நமக்கு தெரியும் கல்வி கண் திறந்த காமராஜர். தெரியுமா? காமராஜர் எத்தனை பேருக்கு தெரியும்? கைதுங்க. காமராஜர் எனக்கு தெரியும் ஃபாதர். I have seen in the photo, I have listened some words about him. கைதுங்க. Oh, very good. கைதுங்க, very good. கைதுங்க, very good. You all know. Because he lived some years before, still we are remembering because what? He lived for others. Am I correct? நீங்களும் இதே போல for long you are remembered in the future. You have to live for others. நன்றாக படிக்கணும். அதே போல பாருங்க, அண்ணாதுரை, அப்துல் கலாம் பாருங்க, அழகா one best book is equal to 100 good friends. Abdul Kalam. How many of you know Abdul Kalam? Raise your hand. Yeah, very good. You all know. Because still you are remembering about you because he lived for not himself. He lived for others. Put your hand. அப்போ அன்பு மக்களே, அப்போ இயேசு கிறிஸ்துவை ஒரு மகிழ்ச்சி என்று நாம் சொல்றோம். காரணம், he came to this world for not for himself, for others. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நான் படிப்பது எதற்காக? என்னுடைய பெற்றோருக்காக, இரண்டாவது இந்த சமுதாயத்துக்காக. இப்படி வாழும் பொழுது என்னுடைய வேலைகள் ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும், உன்னுடைய வேலைகள் ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். அப்ப அன்பு மக்களே, in this you have given this great opportunity to for inviting me as a guest and giving the opportunity to share something about the Christmas and New Year. And bless you all once again. All the blessing of Jesus, baby Jesus, and 2025, the forthcoming years will be blessed by the Lord. Thank you so much.